ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யூ ஃபேமிலி. இன்றைக்கி கருப்பு கவனி அவலை வச்சு ரொம்ப ஹெல்த்தியான உப்புமா பார்க்கலாங்க. இது உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. வாரத்துக்கு ஒரு நாள் பசங்களுக்கு இந்த மாதிரி உப்புமா செஞ்சு கொடுங்க. வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி கருப்பு கவனி கெட்டி அவல் எடுத்துருக்குறேங்க. அவலை ஃபஸ்ட்டு ஒரு முறை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊற வச்சுக்கலாங்க. அவல் நல்லா சாஃப்டாகி நம்ம கையில் நசுங்கிற அளவுக்கு நம்ம நல்லா ஊற வச்சுக்கலாங்க. ஊறினதுக்கப்புறம் தண்ணியை நல்லா வடித்து விட்டுடலாங்க. இப்போ நம்ம உப்புமா தாளிச்சிடலாங்க. ஒரு கடாயில் தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேங்க. எண்ணெய் காஞ்சதும் கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, வேர்க்கடலை, முந்திரி சேர்த்துக்கலாங்க. இது நாளும் நல்லா செவந்து வரட்டுங்க. உப்புமாவை நம்ம தேங்காய் எண்ணெயில் செய்யும் போது டேஸ்ட்டு செம்ம சூப்பராக இருக்குங்க. பருப்பெல்லாம் நல்லா செவந்து வந்ததுக்கப்புறம் இஞ்சி, பச்சை மிளகா, கறிவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. நம்ம காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகா சேர்த்துக்கலாங்க. காரம் கொஞ்சம் சுருக்குன்னு இருந்தால் தாங்க உப்புமா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் நிறைய சேர்த்து செஞ்சோன்னா உப்புமா நல்லா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. வெங்காயம் பாதி அளவு வதங்கினா போதுங்க, முழுசாக வதங்க வேணாங்க. இப்போ இந்த வெங்காயத்துக்கு தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூள் சேர்த்து பாதி அளவு வதக்கிடலாங்க. இப்போ நாம் நல்லா தண்ணி வடித்து வச்சுருக்கிற அவல் சேர்த்துக்கலாங்க. அவல் சேர்த்ததுக்கப்புறம் அவலுக்கு தேவையான உப்பு, பெருங்காயம், கரம் மசாலா, மிளகுத்தூள் சேர்த்து உப்பு, காரம் எல்லா இடத்துலையும் பிடிக்கிற மாதிரி நல்லா ஒரு 2 நிமிஷம் கலந்து விட்டுடலாங்க. இந்த உப்புமாவை இன்னும் விட்டமின்ஸ் ரிச் ஆக்கணும்னா நம்ம வெங்காயத்துக்கு கூடவே கேரட், பீன்ஸு, வெஜிடபிள்லாம் சேர்த்து நல்லா எண்ணெயிலே வதக்கி கூட நம்ம செய்யலாங்க. அதுவும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இது கூட தேங்காய் பூ சேர்த்தா கூட இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. இன்றைக்கி தேங்காய் இல்லை, அதனால் நான் தேங்காய் சேர்க்கல. நீங்கள் தேங்காய் பூ இருந்ததுன்னா தேங்காய் பூ சேர்த்து செய்யுங்க, சூப்பராக இருக்குங்க. உப்பு, காரம் எல்லா இடத்துலையும் கலந்து விட்டதுக்கப்புறம் ஒரு அரை எலுமிச்சைப்பழம் நல்லா பிழிஞ்சு விட்டுக்கலாங்க. எலுமிச்சைப்பழம் பிழிஞ்சு விட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா அழுத்தி வச்சு ஒரு 5 நிமிஷம் சிம்மிலே வச்சு மூடி வச்சு திறந்தோன்னா நம்மளுடைய சூப்பரான நல்ல ஹெல்த்தியான கருப்பு கவனி அவல் உப்புமா ரெடி ஆகிடுங்க. இதை நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இதோட டேஸ்ட்டு செம்ம சூப்பராக இருக்குங்க. பசங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. வாரத்தில் ஒரு நாள் பசங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. நல்ல ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க.